ஹாய், வெல்கம் டு நியோ டிஎன்பிசி. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்ம ஆல்ரெடி நியோ டிஎன்பிசின்னு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி ஆப்பாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியோ டிஎன்பிசி ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம், தமிழ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுக்குறேன், முழுசாக பாருங்கள். ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நியோ டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வந்துடும், நம்ம இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஆப் வந்து பாருங்கள், நம்ம லோகோ வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆப் கீழே வந்துடும் நியோ டிஎன்பிசின்ட்டு. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க என்ன பண்ணுங்கன்னா, தயவுசெய்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணால் தான் கரண்ட்டில் இருக்கிற வெர்ஷன் வரும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணவங்க தயவுசெய்து அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ புதுசாக இருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போய்விடுங்க, ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் கொடுங்க. ஓகேங்களா, ஆப் ஓப்பன் கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சூஸ் யுவர் ரோல் வந்து ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்த உடனே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி வெப்சைட்டில் லாகின் பண்ணவங்க உங்களோட ஃபோன் நம்பரும் 4 டிஜிட் பின்னும் கொடுங்க. புதுசாக இருக்கிறவங்க வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் பின் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட என்டர் ஃபுல் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் 4 டிஜிட் பின் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு மாதிரி போடலாம். போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கிரியேட் ஆன பின்னாடி மீண்டும் வாங்க, ஸ்டூடெண்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் அந்த 4 டிஜிட் பின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் எழுத போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இவர் தான் இமானுவேல், இவர் தான் நியோ டிஎன்பிசியோட உண்மையான ஓனர் இவர் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபவுண்டர் கூட, அட்மினும் அவர் தான். ஓகேங்களா, ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்சதை இது மூலிமா என் நண்பர் மூலிமா சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன். இவங்கெல்லாம் நம்ம மூலிமா நம்ம நியோ டிஎன்பிசி டீமில் சொந்தமாக படித்து பாஸ் பண்ணுவாங்க. என்னால் பாஸ் பண்ணவங்க நான் சொல்ல மாட்டேன். ஸோ இவங்க எல்லாமே சொந்தமாக எந்த ஒரு பெரிய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல், ஸோ நம்ம டீம் கூட நம்மளோட இணைஞ்சு சேர்ந்து பயணித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் போட முடியல, கிடைச்சவங்களோட இதை போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்து நம்ம நியோ டிஎன்பிசியோட யூடியூப் கிளாஸ், இன்ஸ்டாகிராம் அப்டேட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதுதான். இப்போ இங்கே மேலே ஸ்டடி கண்டென்ட் டேஷ்போர்ட்னு இருக்கு இல்லையா, அந்த டேஷ்போர்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 கோடு லைனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டடி கண்டென்ட்டாக ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஸ்டடி கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டடி கண்டென்ட் அது கொடுத்த உடனே ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் என்னென்ன இருக்குன்னு வரும். என்னொன்றும் எல்லாருக்கும் 2.0 இருக்குது. புதுசாக ஜாயின் பண்ணுறோம், இதில் தான் ஜாயின் பண்ணணும். தமிழுக்கு பெரிதும் பெரிதுகள் இருக்குது. இது குரூப் 1, குரூப் 2 ப்ளஸ் குரூப் 4க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச். பழைய டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தவங்க கீழே இருக்காங்க. ஸோ புதுசாக சேர்றவங்க என்னொன்றும் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இது. பை நவுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ என்னொன்றும் எல்லாருக்கும் எல்லாம் கீழே பை நவுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். அதேமாதிரி பெரிதும் பெரிதுகள் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் பெரிதும் பெரிதுகள் கொடுங்க. அது குரூப் 1, குரூப் 2 ப்ளஸ் குரூப் 4க்கும் யூஸ் ஆகக்கூடிய ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச். சரிங்களா, சரி இப்போ நம்ம என்னொன்றும் எல்லாருக்கும் உள்ளே போயிடலாம். ஸோ நான் இப்போ என்னென்றும் எல்லாருக்கும் பை நவுன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இதோட பீஸ் வந்து அட்மின் போட்டுருக்குது, ஓனர் போட்டு 150 ரூபான்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. கீழே அவரோட மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ அட்மினோட மொபைல் நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் வந்து அட்மினுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் QR கோட். இந்த QR கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா, அட்மினோட QR கோடு. இந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஃபோன்பேலையோ கூகுள் பேலையோ போயிட்டு அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அங்கே இமேஜாக அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து 150 ரூபீஸ் அனுப்பிட்டு அட்மினுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை QR கோடு ஒர்க் ஆகலாம், கீழே பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே போகும். இப்போ சர்வர் கொஞ்சம் எரராக இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு சர்வர் எரராக இருக்குது, அதனால் நீங்கள் QR கோடு போங்க. ஸோ QR கோடு ஒர்க் ஆகலாம், கீழே நெக்ஸ்ட்டு QR கோடுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு QR கோடு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு மொத்தம் 3 QR கோடு இருக்குது. மாறி மாறி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா UPI ஐடி இருக்குது, அதை காப்பி பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் QR கோடு ஒர்க் ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. அட்மினுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேளுங்க. தயவுசெய்து எல்லாரும் ஃபோன் பண்ண வேணாம். ஸோ இப்போது அனுப்பிட்டு என்ன பண்ணோன்னா, அட்மினுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வந்து லாகின் யூசர் நேமு, உங்களோட கான்டாக்ட் நம்பரு, ஜிமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து அட்மினுக்கு அனுப்புங்க. அட்மின் கீழே அதேமாதிரி சென்ட் ரெக்வஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ரெக்வஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே காட்டுறோம் பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா சென்ட் ரெக்வஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்மினுக்கு அனுப்புங்க எல்லா டீட்டெயிலும். சரிங்களா, ஸோ கீழே இருக்கு பாருங்கள் சென்ட் ரெக்வஸ்ட். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அட்மினுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அட்மின் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணி அவர் அக்செப்ட் பண்ணிவிடுவார். அவர் அக்செப்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இதில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேங்களா, ஸோ இந்த பை நவுன்ற ஆப்ஷன் என்ன வந்துடும்னா, இதே மாதிரி வந்து பெரிதும் பெரிதுகளுக்கு இது. ஓகேங்களா, அதோட ஃபீஸ் வந்து 300 ரூபா. ஓகேங்களா, ஸோ
கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உள்ளே இருக்கும். கிளாஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி வந்து அது ஒரு என்னோடய ஓன் இது தான். கிளாஸ் போடுறதும் ப்ளஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் எனக்கு டைம் இருக்கும்போது நான் பண்ணுறேன். அது என்னோடய எக்ஸ்ட்ரா இது தான், இதுக்குள்ளே அடங்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ ஓப்பன் வந்துடும். சரிங்களா, நீங்கள் சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அட்மின் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இப்போ ஓப்பன் கொடுங்க. ஸோ அந்த போல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம பெரிதும் பெரிதுகளாகட்டும் என்னன்ற விளக்கம் அதே போல் தான். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் இருக்கும். ஓகேங்களா. ஷெடியூல் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஷெடியூல் ஓப்பன் ஆகிடும். அந்த ஷெடியூல் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மினிட்ஸில் வந்து என்னென்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து ஸோ இதிலே ஷெடியூல் வந்துடும். ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஷெடியூல் என்னென்னா நாங்கள் வந்து இப்போ 10வது டெஸ்ட் 11வது டெஸ்ட் போயிட்டுருக்கோம். நீங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூலை மாற்றிங்க. இன்னிலேருந்து 3 டேஸ் வச்சு ஷெடியூலில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கீழே பார்த்தோன்னா டே ஷீட் இருக்கும். டே ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். டே ஷீட்டுன்றது ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். டெய்லியும் டே ஷீட்டுன்றது வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 32வது நாளான டே ஷீட்டை அதை நான் டவுன்லோடை கொடுத்துட்டேன். டவுன்லோடை கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகும். ஆன உடனே மேலே என்ன பண்ணால் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் காட்டிடும். டவுன்லோட் காட்டினோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி தான் எல்லா பிடிஎஃப்பும் இப்படி தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி டே ஷீட் 32ல் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சம் கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலைச்சொற்கள் வந்து ஒரு 4 to 5 பேஜஸ் கலைச்சொற்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரபுத்தொடர்கள் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பேஜ் 2 பேஜ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதே போல் பார்த்தோம்னா மயங்கொலி அகராதி வந்து ஒரு 4 பேஜ், அது கிட்டத்தட்ட ஒரு 20 வார்த்தை 25 வார்த்தைகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருக்குறள் ஒரு 5 திருக்குறள். ஸோ அதுக்கப்புறம் பழமொழி நான் ஒரு 5-6 பழமொழி ஒரு சிங்கிள் பேஜ். அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு 3 வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிறமொழி சொற்கள் ஒரு பேஜ். அப்புறம் ஒரு பொருள் தரும் பற்சொற்கள், ஒரு பொருள் தரும் பல பொருட்களா. ஸோ பல பொருள் தரும் ஒரு மொழி அது ஒரு அரை பேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து டே ஷீட் கொடுத்துறோம். ஸோ இது மார்னிங் அப்டேட் பண்ணிடுறோம். டெய்லி இது போல் டே ஷீட் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஈவினிங் டே ஷீட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு கீழே போடுறோம். காலையிலானா டே ஷீட் போட்டு அது கீழே டெஸ்ட் போட்டோம். கொஸ்டின் இருக்குது பாருங்கள் அங்கே கீழே. ஸோ அது ஓப்பன் பண்ணால் நியூ டிஎன்பிஎஸ்சி டே 31. இப்போ டே 31க்கான நம்ம காலையில் அப்டேட் பண்ணிட்டோம். சாயந்தரம் 31க்கான இப்போ டெஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் நானே அப்டேட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுற எஃபர்ட் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய பதில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போது டவுன்லோடு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் ஓப்பன் பண்ண உடனே கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. டே 1க்கான ஒரு 20-25 கொஸ்டின் அது மாதிரி காலையில் அனுப்புறதுக்கு நாங்கள் சாயந்தரம் வந்து டெஸ்ட் வச்சுருவோம். காலையில் அனுப்புறதை நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் படிச்சிங்கனாலே போதும். ஸோ ஈவினிங் அதை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கொஸ்டினும் அனுப்பிடுறேன். அதுக்கான ஆன்சரும் அனுப்பிடுறோம். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது இதுதான் டே ஷீட் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கட்டாயம் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்தது டே ஷீட்டு கீழே டெஸ்ட்டு 1ன்னு பாருங்கள். டெஸ்ட் 1 இப்போ நாங்கள் 10 டெஸ்ட் வரையும் போயிட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக வந்தவங்க டெஸ்ட்டு 1 ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற டைம் மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ டெஸ்ட்டு 1 ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிளாஸ் லிங்க்கு அது மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் கொடுக்குறேன். ஓகே. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் சரிங்களா. ஸோ அதை பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் லிங்க்கு கீழே டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் 1 போடுறதுக்குள்ள டெஸ்ட் 1க்கு தேவையான மொத்த டீட்டெயில் இருக்கும். இப்போ நான் வந்து டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ஸோ மெட்டீரியல் பாருங்கள். சந்திப்பிழை வல்லினமிகும் சுட்டெழுத்து வினா எழுத்து இணை எழுத்து ஓகேங்களா பிரித்தெழுதுக. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட்டோ அதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சில நோட்ஸ் அப்டேட் பண்ணலை. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சரியாக பார்த்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கிளாஸஸும் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது போல் எல்லா டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸும் அந்தந்த டெஸ்ட் போல்டரில் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். ஒரு சில எம்பியை பொறுத்து ஒரு சிலது கொஞ்சம் லேட் ஆகலாம், ஒரு சில சர்வர் பொறுத்து லேட் ஆகலாம். பட் டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா. இப்போதைக்கு 6 டெஸ்ட்டுக்கான இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே படிப்படியாக அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோமா. இப்போ அடுத்தது வந்து கிளாஸ் வந்து பாருங்கள். தமிழ் வல்லினம் மிகுமா எழுத்து புணர்ச்சி விதி பிரித்தெழுதுக. ஸோ இளங்கமனோட பிரித்தெழுது கிளாஸ் எல்லாமே போட்டிருக்கேன். வல்லினம் மிகுமான்றது ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது. ஸோ சில வீடியோக்கள் இதில் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. அதையும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். தயவுசெய்து அதை பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. கிளாஸை பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ சந்திப்பிழை வல்லினம் மிகுமா மிகாதா இது எல்லாத்துக்குமே பிரித்தெழுதுக புணர்ச்சி விதி எல்லாத்துக்குமே கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ போடாத கிளாஸும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் கிளாஸஸை பார்த்துக்கலாம். இதிலே யூடியூப் மூலிமா கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ கீழே வந்து டெஸ்ட்டும் கொடுத்துரும். ஆன்லைன் டெஸ்ட்டு தமிழ் கோர்ஸ் டெஸ்ட்டும் தமிழ் அப்படின்னு இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதிக்கலாம்.
ஓகே, அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன்லையும் டெஸ்ட் எழுதிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆன்லைனில் பாருங்கள் டெஸ்ட் எழுதுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கொடுத்துருக்கோம். இப்போ நான் டின்றது டி கொடுத்துறேன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த கொஸ்டின் போய்டும். ஸோ மேலே உங்களுக்கு காட்டுறோம் டைமிங் கொடுத்துருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ டைமிங் அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான நம்பர்ஸும் கொடுக்கும். அப்படி இல்லை சார் நான் வந்து நேரடியாக எழுதணும் அப்படின்னா ஸோ டவுன்லோட் வித் ஆன்சர், டவுன்லோட் வித்தவுட் ஆன்சர். ஸோ நீங்கள் வித்தவுட் ஆன்சரை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணணும்னா டவுன்லோட் வித் ஆன்சர் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் ஆன்சரோட இருக்கும், கீ ஆன்சரோடு இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டெஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், மெட்டீரியல் இருக்கட்டும், எல்லாமே உங்களோட ஐடி போட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணலான்றது நீங்கள் இதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஐடியோடு வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களோட மார்க் வந்து இப்போ கரண்ட்டில் போகிறவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணிங்க உங்களோட மார்க்கை. சரிங்களா. இது மாதிரி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ 10வது டெஸ்ட் முடிச்சிட்டோம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஷெட்யூல் 1க்கான டெஸ்ட் வந்து ஷெட்யூலை பாருங்கள், ஷெட்யூலுக்கான டேட்டை நீங்கள் மாற்றிங்க. இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்களா, நாளைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு 4வது நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க. அந்தந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை நாள் படிக்கணும் படித்து எழுதிங்க. ஏன்னா டிசம்பர் 20 வரையும் நம்ம போகுது. ஸோ இது போல் டெஸ்ட்டு பாருங்கள், எல்லா டெஸ்ட்டுக்கும் தனித்தனி போல் இருக்கும். இது போல் கிளாஸஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், எக்ஸ்பிளைன் வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நேரம் பத்தலை. ஸோ அது என்னோட சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் போடுறேன். அது டெஸ்ட் பேட்சுக்குள்ளே இல்லை, கிளாஸோ வீடியோவோ இல்லை எக்ஸ்பிளைன் வீடியோவோ நான் சொந்தமாக போடுறது தான், என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் போடுறது தான். சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். இது மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தமிழுக்கான இது. அதே போல் வந்து பெரிதினும் பெரிதுகளையும் இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பெரிதினும் பெரிதுகள் டீட்டெயில்ஸும் கீழே இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து என்ன மெட்டீரியல்ஸ், கிளாஸ், டெஸ்ட்டு போட்டிருக்கோம். எக்ஸ்பிளைன் இன்னும் நான் அதிகமாக பண்ணலை, அதே மாதிரி கிளாஸும் அதிகமாக போடலை. எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு கட்டாயம் போட்டுடுறேன். சரிங்களா. ஓகே, 10 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் போயிட்டுருக்கோம், நீங்கள் பின்னாடி வாங்க. புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க, பின்னாடி வாங்க. ஓகேவா. பயப்படாதீங்க. இதுலேயே எல்லா டீட்டாவும் இருக்கனால இது பண்ணிக்கிறோம். உங்களை டெலிகிராம்லேயும் நாங்கள் சேர்த்து விட்ருவோம். அதுலேயும் உங்களுக்கு முக்கியமான அப்டேட் எல்லாம் கொடுத்துருவோம். ஓகேவா. வந்து டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ், ஆப்போட டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு ஊரக பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதை தெரிவிங்க. ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணுற வழியை பார்த்துங்க. குரூப் 4க்கு ஸ்டடியாக உட்காந்தோம்னா ரொம்ப தமிழ் வந்து இதிலே நான் என்னன்றும் எல்லாருக்கும் தமிழ் வந்து ஸ்கூல் புக்கும் கொண்டு போய்ட்றேன். ஓகேங்களா. இதிலே வந்து ஸ்கூல் புக்கும் போய்ட்றேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சும் நான் வந்து அரூரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு அரூர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாகவே ஒரு டெஸ்ட், வீக்லி ஒரு டெஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். அதை முடிஞ்சால் ஆன்லைன் கொடுக்க பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன். நான் 100% எஃபர்ட் போடணும். தயவுசெய்து 200% எஃபர்ட் போட ரெடியாக இருங்க. ஸோ தமிழில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ், மேக்ஸ், ஜிகே 4 செம், அந்த யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 இதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நல்ல மார்க் எடுக்கலாம். குரூப் 2வும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அட்மினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டவுட்னா மட்டும் பண்ணுங்கள். இதில் வீடியோ லிங்க்கை தயவுசெய்து வீடியோஸை முழுசாக பாருங்கள், கிளாஸஸை முழுசாக பாருங்கள். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ பை இனியும்.